தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், பார்வையாளர்கள் வாக்குகளை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழு திரும்பப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கு அவசியம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இவிஎம் எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு மக்கள் சென்றபோது பேருந்துகளின் இயக்கத்தில் தாமதம் ஏற்பட்டது ஏன் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். ஜிஎஸ்டி சாலையில் நிலவிய கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் ஆங்காங்கே மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளால் பேருந்துகளின் இயக்கத்தில் தாமதம் ஏற்பட்டதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து வழக்கமான நாட்களில் 2092 பேருந்துகள் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்படும் நிலையில் சிறப்பு பேருந்துகளோடு சேர்த்து 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் 6.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பேருந்துகளில் பயணித்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திமுக வேட்பாளர்கள் சந்திப்பு. தேர்தல் கள நிலவரம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு பணிகள் குறித்து கேட்டறிகிறார். 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டுப்படுத்தி வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வங்காளத்தில் வெற்றி பெற்ற பிறகு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து டெல்லியை கைப்பற்றுவேன் என மம்தா பானர்ஜி சூளுரைத்துள்ளார். கொல்கத்தா பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மேற்கு வங்கம் மட்டுமின்றி நாட்டில் இருந்தும் பாஜக அகற்றப்பட வேண்டும் என காட்டமாக கூறினார். மேற்கு வங்க முதற்கட்ட தேர்தலில் அதிக வாக்குகள் பதிவாகி இருப்பது பாஜக ஆட்சியை பிடிக்கப் போவதை உறுதி செய்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதல்வர் மம்தா பானர்ஜியை மாநிலத்தை விட்டு வெளியேற்ற மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட 65 அலுவலர்களின் பெயர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை நாடுமாறு மனுதாரருக்கு அறிவுறுத்தப்பட்டது. தற்போது நடைபெறும் தேர்தலில் அவர்கள் வாக்களிக்க முடியாது என்றாலும் எதிர்காலத்தில் பெயர் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா பாஜகவில் இணைய உள்ளதாக அறிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தேச நலனுக்காக உழைக்கவில்லை, தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக உழைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் உள்ள 10 ஆம் ஆத்மி எம்பிக்களில் 7 பேர் பாஜகவில் இணைய உள்ளதாக ராகவ் சத்தா அறிவித்துள்ளார். சமீப காலமாக ஒரு சரியான மனிதன் தவறான கட்சியில் இருப்பதாக உணர்ந்ததாகவும் மக்களிடம் நெருக்கமாக இருக்க பாஜகவில் இணைந்ததாகவும் அவர் கூறினார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,100க்கும், ஒரு சவரன் 1,12,800க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும்,
கிராம் 265 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் கோடைகால சிறப்பு ரயில்கள் இயக்கம் குறித்த அறிவிப்பை ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கூட்ட நெரிசலை குறைக்க ஜூலை 15ஆம் தேதி வரை 18,262 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வருகிற டிசம்பர் மாதத்திற்குள் இந்தியாவில் 85% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. E85 எரிபொருளை பயன்படுத்துவது கட்டாயம் அல்ல, மக்கள் தங்களுக்கு விருப்பமான எரிபொருள் வகையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு மக்கள் சென்றதால் சென்னை சாலைகள் போக்குவரத்து நெரிசல் இன்றி காட்சியளிக்கின்றன. முக்கிய சாலைகளிலும் குறைவான அளவிலேயே வாகனங்கள் செல்கின்றன. தனது வீட்டை சுற்றி காரை நிறுத்திவிட்டு சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறையினர் அறிக்கை வெளியிட்டதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். வருமான வரித்துறை சோதனை விவகாரம் தொடர்பான ஆதாரம் என குறிப்பிட்டு சிசிடிவி காட்சிகளையும் அவர் வெளியிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திமுக தாவேக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராயப்பேட்டை விஎம் தெரு பகுதியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தாவேக நிர்வாகியின் மகனை திமுக நிர்வாகி தாக்கியதாக புகார் எழுந்தது. தொடர்ந்து தாவேகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இருதரப்பும் ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் அளித்த புகார்களின் பேரில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகி மோகன் மீது 4 பிரிவுகளிலும், தாவேக நிர்வாகி ரதி உள்ளிட்டோர் மீது 3 பிரிவுகளிலும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டியில் ஏற்பட்ட பட்டாசாலை வெடிவிபத்து தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவம் குறித்து ஊடக செய்திகள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆணையம் காயமடைந்தவர்களின் நிலை, விசாரணை முன்னேற்றம் மற்றும் இழப்பீடு விவரங்கள் உள்ளிட்ட முழுமையான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய தமிழ்நாடு தலைமை செயலர் மற்றும் விருதுநகர் காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அரசு தரப்பு கேட்ட அவகாசத்தை தொடர்ந்து கொடநாடு வழக்கை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கொடநாடு பங்களா கொலை மற்றும் கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இருதரப்பின் வழக்கறிஞர்களும் ஆஜராகினர். செல்போன் உரையாடல் தொடர்பான பிஎஸ்என்எல் ஆய்வக அறிக்கை இன்னும் வராததால் அரசு தரப்பு கால அவகாசம் கோரியது. இதைத் தொடர்ந்து ஜூன் 19ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டார். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 33 அடியாக சரிந்துள்ள நிலையில் வைகை அணையில் இருந்து பாசன கால்வாய் வழியாக மதுரைக்கு தண்ணீர் கொண்டு செல்லவும் 170 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 29ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டு வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. பாசன கால்வாய் வழியாக திறக்கப்படும் தண்ணீர் மதுரை செல்லூர் கண்மாயில் தேக்கி வைக்கப்பட்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பகுதிக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
காட்டுமன்னார் கோவிலில் நடந்த மகா சண்டி யாகத்தில் ஜப்பானியர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே விநாயகர் கோயிலில் நடந்த இந்த யாகத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் பங்கேற்றனர். இந்த யாகத்தில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழ் மரபுப்படி பெண்கள் புடவை, ஆண்கள் வேஷ்டி அணிந்து யாகத்தில் பங்கேற்றனர். 15 நாள் ஆன்மீக சுற்றுலாவாக தமிழகம் வந்துள்ள அவர்கள் அடுத்ததாக நவகிரக கோயில்களுக்கு செல்ல உள்ளனர். பீகார் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜக அரசு வெற்றி பெற்றுள்ளது. நிதிஷ்குமார் ராஜினாமாவை தொடர்ந்து பீகார் முதல்வராக சாம்ராட் சௌத்ரி பதவியேற்ற நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தண்டனை உறுதிப்படுத்தும் மனு மீதான விசாரணையில் 9 பேருக்கும் மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழக்கை ஒத்திவைத்தது. மதுரை மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய இரட்டை தூக்கு தண்டனையை உறுதி செய்ய சிபிஐ மனு தாக்கல் செய்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரும் காணொலி மூலம் ஆஜராகினர். விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வு தண்டனை பெற்ற 9 பேரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கிய வழக்கை ஒத்திவைத்தது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வரும் திங்கட்கிழமை கையெழுத்தாவதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலத்தீவு செல்லும் இந்திய பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாலத்தீவில் போதைப்பொருள் தடுப்புச் சட்டங்கள் மிக கடுமையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்ட விவகாரம் கவனக்குறைவாக இருந்ததாக காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சபரிமலையில் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்ததற்கு மோசமான வானிலையே காரணம் என்று பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. மோசமான வானிலையால் திட்டமிடப்பட்ட பாதையில் செல்ல முடியவில்லை என்றும் வானிலை சீரானதும் ஹெலிகாப்டர் கொச்சி தளத்திற்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை யாருமே பயன்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்ட அவர், சாதாரண ஆயுதங்களை கொண்டே ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படைகளை அமெரிக்கா ஏற்கனவே அழித்துவிட்டதாக கூறினார். ஈரான் தனது ஆயுதங்களை மீண்டும் திரட்ட முயன்றாலும் அவற்றை ஒரே நாளில் முறியடிக்கும் வலிமை அமெரிக்க ராணுவத்திற்கு உண்டு என எச்சரித்துள்ள ட்ரம்ப், அமைதி பேச்சுவார்த்தையில் அவசரம் காட்டப்போவதில்லை என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போரால் மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழல். இந்தியர்கள் யாரும் ஈரான் நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் ஒடேசா நகரத்தில் நள்ளிரவில் ரஷ்யா வான்வழி தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி கடுமையான காயங்களுடன் ரகசிய இடத்தில் தங்கி நாட்டை நிர்வகித்து வருவதாக அமெரிக்க ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உச்ச தலைவராக இருந்த அலி காமேனி உயிரிழந்தார். அதன்பின் அவரது மகன் முஜ்தபா காமேனி உச்ச தலைவராக பதவியேற்றார். இந்நிலையில் அவர் தாக்குதலின் போது முகம், கை மற்றும் கால்களில் பலத்த காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரது குரல் மற்றும் முகம் சிதைந்துள்ளதால் ரகசிய கடிதங்கள் மூலமே அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாகவும் கூறப்படுகிறது.
பாகிஸ்தானில் நடைபெற்ற ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை சரியான முடிவு அல்ல என ஈரான் எம்பி மஹ்மூத் நபாவி தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றில் இதுகுறித்து பேசிய அவர், ஈரானின் அணு திட்டம் போன்ற முக்கிய விஷயங்கள் அங்கு விவாதிக்கப்பட்டது தவறு என்று கூறினார். இந்த பேச்சுவார்த்தை மூலம் எதிரணி நாடுகள் மேலும் பலம் பெறும் சூழல் உருவாகலாம் என்றும் எச்சரித்தார். மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஈரானின் நிலைப்பாட்டை பாதிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனால் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் இன்னும் குறையாமல் நீடித்து வருவதாக பார்க்கப்படுகிறது. கூகுள், மெட்டா, ஆப்பிள் மற்றும் அமேசான் போன்ற முன்னணி அமெரிக்க நிறுவனங்களின் வருவாய் மீது டிஜிட்டல் சேவை வரி விதித்துள்ள பிரிட்டன் அரசிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரி விதிப்பை பிரிட்டன் உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் அந்நாட்டின் பொருட்கள் மீது மிக கடுமையான இறக்குமதி வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க நிறுவனங்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும், தேவைப்பட்டால் பிரிட்டன் நிறுவனங்கள் மீதும் வரி விதிக்க தங்களால் முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மக்கள் காட்டிய அபார ஒற்றுமை எதிரிகளுக்கு பலத்த அடியை கொடுத்துள்ளதாக அந்நாட்டின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானை பலவீனப்படுத்த நினைத்தவர்களின் திட்டங்கள் மக்களின் ஒற்றுமையால் சிதறடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளின் பொருளாதார தடைகள் மற்றும் பொய் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் இந்த ஒற்றுமையே ஈரானின் மிகப்பெரிய பலம் என்று அவர் கூறியுள்ளார். ஜப்பானின் வடக்கு ஹொக்கைடோ பகுதியில் வேகமாக பரவும் காட்டுத்தீ 2500க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் பணி மும்முரம். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. கடந்த போட்டியில் தோல்வியடைந்த RCB அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.